வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 24 வெள்ளிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டப்போகும் கோடை மழை. கோடையில் கொட்டப்போகும் மழை எப்போ, எங்கே பார்ப்போமா? அதாவது நம்ம நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம், வெயில் மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கூடுதலாக இருக்கும். வழக்கமா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறா வெயில் இருக்கும். ஈரோடு, கரூர் மற்றும் வேலூர், சேலம், அதே போல தெற்கே மதுரை, இந்த பக்கம் திருச்சிக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். கடலோரத்தில் அதிகமாக இருப்பது போல் உணரப்படும், ஆனால் அதிகம் இல்லை. வெப்பநிலை மாநில பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. நீங்களே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தினசரி வெளியிடக்கூடிய ஆய்வறிக்கையில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கரூர், பரமத்தி இருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எங்க அதிகமா பதிவாகும்னா கரூர், பரமத்தி இருக்கும். இதை விட கொஞ்சம் கூடுதலா வேலூர்ல அதிகரிக்கும் மே மாதத்துல. அக்னி நட்சத்திரம் என்பது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது என்பதை நீங்கள்லாம் அறிவிங்க. அப்ப எல்லாம் அதிகமா போகுமா இன்னும் வெயில் அப்படின்னு பதட்டப்பட்டீங்கன்னா, அப்ப கூட நான் சொன்னேன் இது அப்ப எல்லாம் குறைவாக இருக்கும், இப்பொழுது அதிகமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மழை கோடையில் இருக்கிறது. இரண்டு பக்கம் இரண்டு நிகழ்வுகள் உருவாக போகிறது. அரபிக்கடலில் உறுதியாக மே முதல் வாரத்தில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறலாம். ஆனால் முதல்ல கேரளாவிற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. குறைந்தபட்ச மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்த்த பிறகும் குறைவாக பெய்யக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அது திருவள்ளூரும் சென்னையும் தெரிகிறது. இருந்தாலும் வங்கக்கடலிலும் நிகழ்வு உருவாக போகிறது. அது எந்த அளவுக்கு நெருங்கி வர இருக்கிறதோ அதை வைத்து தான் சென்னைக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ இருக்கிற அமைப்பின் வைத்து பார்க்கும் பொழுது நிகழ்வு வங்கக்கடல் நிகழ்வு மே மாத முதல் வாரத்தில் 10ஆம் தேதிக்குள் உருவாகக்கூடிய வங்கக்கடல் நிகழ்வு சற்று தொலைவில் பயணிக்கலாம். தொலைவில் பயணித்து மீண்டும் நெருங்கி வந்து விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கு. உருவாகும் இடம் சுமத்ரா தீவு அருகே உருவாகி அந்தமான் கடற்பகுதி வழியாக விலகி போவது போல போய் மீண்டும் ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வங்கக்கடல் நிகழ்வோட ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் உயரழுத்தம் நீடித்திருக்கிறது. இதனால் மியான்மருக்கு போகாது, ஆந்திர பிரதேசம், ஒடிசாவிற்கோ வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. வங்கக்கடலில் மே மாதம் 10ஆம் தேதிக்குள் உருவாகக்கூடிய நிகழ்வு. அரபிக்கடலில் மே மாதம் முதல் வாரத்திலேயே 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கிலேயே காற்றழுத்த தாழ்வு நிலைகள் பகுதி உருவாகி மே முதல் வாரத்தின் இறுதியிலேயே அது தீவிரமடைந்து மே 2ஆவது வாரத்தின் முற்பகுதி 10ஆம் தேதிக்குள் அது எங்களோடத்தில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்ல தீவிர மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகாவிற்கு கொடுப்பதற்கும் லட்சத்தீவிற்கெல்லாம் காற்று பாதிப்புடன் கூடிய மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் மே மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வு 2 நிகழ்வு மே மாதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடங்கும்னு சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு வியப்பாகத்தான் தெரியும். நடக்குமா என்று நீங்கள் சந்தேக பார்வையுடன் தான் பார்ப்பீங்க. உலகத்தில் பல்வேறு வானிலை வல்லுநர்கள் கோடை மழைப்பொழிவு வெயில் அதிகமாக இருக்கும் என்றும், கோடை மழைப்பொழிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்றும், பொதுவாக தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் என்றும் உங்களெல்லாம் அச்சப்படுத்தி தொடர்ந்து கவலையில் என்னிடம் கைபேசி அழைப்பு மூலமாக தொடர்ந்து நான் விளக்கம் கொடுத்தாலும் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் கவலையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்று தான், கோடை மழை பெய்ய தொடங்கியதும் அணைகளுக்கே நீர்வரத்தை அதிகம் கொடுக்கும். அப்பொழுது உங்களுக்கு பிறக்கும் நம்பிக்கை கோடையில் மே மாதத்தில் பிறக்கக்கூடிய மழை, தொடங்கக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை போலவே இருக்கும். மே மாத இறுதியில் முன்கூட்டியே தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழை நம்ம நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முதல் வாரத்தில் தாமதமாக தொடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், மே மாத இறுதி வாரத்திலேயே 25ஆம் தேதியிலிருந்து 28 தேதிக்குள்ள தொடங்கலாம். கண்டிப்பாக மே மாத இறுதி நாட்களுக்குள் தொடங்கிவிடும்னு சொல்லியிருக்கிறோம். பருவமழை அதிகமாக பெய்யணும் தான் சொல்லியிருக்கிறோம். அரபிக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கு இந்திய பருவமழைக்கு. தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை மிகுதியாக இருக்கிறது, கடந்த முறை மிகுதியாக இருக்கும்னு சொல்லி இலங்கைக்கு வரலாற்றில் ஒரு பேரழிவை ஏற்படுத்திவிட்டு தமிழ்நாட்டுக்கு நெருங்கும்போது செயலிழந்த காரணத்தினாலே ஒரு கொஞ்சம் குறைவான மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. கடந்த ஆண்டு சேமிக்கப்பட்ட வெப்பமும், கோடையில் சேமிக்கப்பட்ட வெப்பமும், இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் சேமிக்கக்கூடிய வெப்பமும் வடகிழக்கு பருவமழையை தமிழ்நாட்டிற்கு அதிகம்தான் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எழுதி வச்சிங்க வேணாம். ஆனால் நீங்கள்லாம் சொல்லுவீங்க கடந்த ஆண்டு இப்படி தான் சொன்னீங்க, பெய்யல சார். நீங்கள் வந்துச்சு இலங்கை வரைக்கும் வந்து, இலங்கையெல்லாம் எவ்வளவு மோசமான வரலாற்றில் இதுவரைக்கும் அந்த இலங்கையில் பிறந்தவர்கள் கூட
கண்டிராத வெள்ள பாதிப்பை எல்லாம் கூகுள் வரைபடத்தில் கூட அந்த இலங்கை வரைபடத்தையே மாற்றி அமைத்தது என்று சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் மங்களையும் நம்மையும் அது கடந்து சென்றாலும் கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு பொங்கல் வரை கொடுத்தது. அதற்கு பிறகும் கொடுத்தது. மேற்கு மாவட்டங்களில் திண்டுக்கல் உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு குறைவாக கொடுத்தது. அதேபோல் வட உள் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லை மாவட்டம் குறைவாக கொடுத்து எல்லா மழையும் இந்த ஆண்டா மே மாதத்தில் அதை சேர்த்து பெய்யும். இதில் இணைத்திருக்கிற வரைபடத்தை பார்த்தால் புரியும். இந்த வரைபடம் யாருக்கும் கிடைக்காது. நாமால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு சிறந்த ஒரு வரைபடத்தை உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்கடலோரத்தில் தொடங்கும் மழை, பிறகு டெல்டாவின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வரும். ஆனால் இது தொடராது. பிறகு தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடைந்து, கேரள எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து, பிறகு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து 29, 30 தேதியில் மேற்கு மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கி மே 1, 2 தேதிகளில் இன்னமும் தீவிரமடையும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி தாழ்வு நிலை உருவாகும். நல்ல மழைப்பொழிவு மே மாதம் 3லிருந்து 4ஆம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மே மாதம் முதல் வாரத்திலேயே கனமழை பொழிவு கொடுக்க போகுது. அக்னி நட்சத்திரம் என்பது காணாமல் போய்விடும். அக்னியா இது கோடையா என்று தெரியாத அளவிற்கு கூட முதல் நாள் பெய்த மழை அடுத்த நாள் வெயில் தெரியாத அளவிற்கு மேகமூட்ட வானிலையும் கொடுக்கும். தினசரி மாலை வந்துவிட்டால் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. இது உங்களுக்கு ஒரு வியப்பாக தெரியலாம். உண்மையிலேயே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கொஞ்சம் தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டே இருங்க. இது அப்படியே நினச்சி பெரிய அளவில் ஏதாவது நடவடிக்கையில் இறங்கிறாதீங்க. வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஒரு சில பேர்களினுடைய வார்த்தைகள் என்னால் தாங்க முடியாது. இருந்தாலும் இதனால் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். இணைந்திருந்து வானிலை அறிந்து கோடை மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் பெரிதாக வாட்டாது. மாலை இரவு இடிமழை பொழிவு பெரும்பாலான நாட்கள் மே மாதத்தில் இருக்குது. அதோட தொடக்கம் இந்த மாத இறுதி நாட்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மே முதல் வாரத்தில் தீவிரமடைந்து முதல் வாரத்திலேயே கேரளா கர்நாடகாவிற்கு கன மழை பொழிவை கொடுத்து அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாக்கி தென்மேற்கு பருவமழையில் எப்படி கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்குமோ அப்படிப்பட்ட மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு மழைப்பொழிவை மே மாத அக்னி நட்சத்திர காலத்திலேயே முதல் வாரம் 2வது வாரத்திலே கொடுக்க போகுது. அந்த மாதம் முழுவதுமே மழையாகத்தான் தெரிகிறது. நல்ல மழை மே மாதத்தில் காத்திருக்கிறது. கோடை மழை அது ஜூனிலையும் தென்மேற்கு பருவமழை என்ற பெயரில் வலுவாகத்தான் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக முன்கூட்டியே தொடங்கி சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். கோடை மழை மிகச் சிறப்பாக இருக்கிறது. சற்றே பொருந்திருங்கள். படிப்படியாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தொடங்கும் மழை அப்படியே படிப்படியாக இந்த மாத இறுதி நாட்களில் தீவிரமடையும். மே முதல் 2 நாளில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி மேலும் பரவலடையும். 6, 7, 8, 9, 10 மிக கன மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.